வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் மீது தொடரும் அடக்குமுறை, குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சுட்டிக்காட்டு. மைத்திரிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. பிரபாகரனுக்கு முதன்முறையாக வீரவணக்கம், சகோதரர் அறிவிப்பு. குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்புறுதி வேண்டும், கோரிக்கை விடுக்கும் அமைச்சர்கள். ஜனாதிபதி அடுத்த வாரம் இந்தோனேசியாவிற்கு விஜயம், உலக நீருச்சி மாநாட்டில் விசேட உரை. துமிந்த திசநாயக்கவின் மனு நிராகரிப்பு. களமிறங்குவாரா ரணில், ஜூன் முதல் வாரமே நிலைப்பாடு அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஆயுத போராட்டம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கழித்த போதிலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களை அடக்கியொடுக்கும் செயற்பாடு தொடர்வதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த அமைப்பினர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர். திரையிலிருந்து வெளிக்கு வந்து சமூகத்திற்காக செயற்பட்டவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுகின்றனர். எனினும் அண்மை காலத்தில் இவ்வாறான சமூக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நல்லிணக்கம் என்று ஒருபுறம் கூறும் அரசு, மறுபுறம் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற, நீதி மறுக்கின்ற செயற்பாட்டையே செய்கின்றது என அமைப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் செயற்குழு உறுப்பினர் மெண்டஹு சரச்சந்திர லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு கடிதம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த கடிதத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விற்பனை செய்து பெறப்பட்ட முப்பணத்தில் உயிர்த்த தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நட்டஈட்டை மைத்ரிபால சிறிசேன செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே குறித்த பணம் எப்படி ஈட்டப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு கோரி அவர் இந்த முறைப்பாட்டை அளித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 கோடி ரூபாய் இழப்பீட்டை செலுத்துமாறு நீதிமன்றம் மைத்ரிபால சிறிசேனவுக்கு உத்தரவிட்டது. இதன்படி 1.5 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய பணத்தை செலுத்த தம்மிடம் வசதி இல்லை எனவும், எனவே அதனை பகுதி பகுதியாக செலுத்த 10 வருடங்கள் கால அவகாசம் தருமாறு மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் கோரியிருந்தார். இவ்வாறு கோரிய நிலையில் கடந்த 13ஆம் தேதி சுமார் 3 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகியுள்ளது. எஞ்சிய பணத்தை செலுத்த 10 வருடங்கள் கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் திடீரென இந்த பணம் செலுத்தப்பட்டுள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். எனவே அந்த பணம் ஈட்டப்பட்ட வீதம் தொடர்பில் மெண்டஹு சரச்சந்திய இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோரியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மரணம் உலகங்களிலும் தற்போது வரை பேசப்பொருளாகவே காணப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு இறுதிச் யுத்தத்தில் பிரபாகரன், அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாடு ஒன்றில் வாழும் பிரபாகரனின் அண்ணன் மனோகரன் தமிழ்நாட்டு தாந்தை தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிடுகையில் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் உயிர் நீத்ததாக இலங்கை இராணுவம் அறிவித்திருந்தது. அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த இந்த நாளில் டென்மார்க்கில் பிரபாகரனுக்கு முதன்முறையாக வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றுள்ளது. பிரபாகரன் பெயரில் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் அவரது வாழ்க்கை பிழையாக சித்தரிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் வீரவணக்க நிகழ்வுகள் நடத்தப்படவுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு இதுவரை பிரபாகரனுக்கோ அவரது குடும்பத்துக்கோ வீரவணக்கம் செலுத்தியதில்லை என மனோகரன் தெரிவித்துள்ளார். தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்புறுதி வழங்குமாறு அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது மனைவி, மகன், மகள் ஆகியோருக்கு காப்புறுதி வழங்கப்பட வேண்டும் என்று கோருகின்றேன். கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசேட குழு கூட்டத்தின் போதே குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாம் மாகாண சபைகளில் இருக்கும் காலத்தில் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்புறுதி வழங்கியதாக அங்கு கருத்து தெரிவித்த அநேக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் காரணமாக தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்பீட்டு தவணையை தாமதிக்காமல் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அந்த அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர், தற்போது நிதி தட்டுப்பாடு காரணமாக அது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிரமம் என தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் கலந்துரையாடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அமைச்சர் ஒருவருக்கு கிடைக்கும் காப்புறுதியின் பெறுமதி 10 லட்சம் ரூபாவாகும். இந்த நிலையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் அமைச்சர்கள் 116 பேர் வரியற்ற வாகன அனுமதி பத்திரத்தை கோரி சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளனர். குறித்த கடிதத்தை சபாநாயகர் ஜனாதிபதியிடம் வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது.
இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 10வது உலக நீருச்சி மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கவுள்ளார். 10வது உலக நீருச்சி மாநாட்டின் உயர்மட்ட கூட்டம் மே 18 முதல் 25 வரை இந்தோனேஷியாவில் பாலி நகரில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோஹோ விவோடின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி இந்த மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 18ஆம் திகதி முதல் 20ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பயணமாக உள்ளார். இந்த மாநாட்டில் ஜனாதிபதி விசேட உரையாற்றவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் செயற்படுவதற்கு தடை ஏற்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் பதில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட நிமல் ஸ்ரீ பழனி சில்வா மற்றும் தமக்கு தடையின்றி கட்சி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு துமிந்த திசாநாயக்க இந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு மீதான நீண்ட விசாரணை நேற்று நிறைவு பெற்ற நிலையில் இன்று காலை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மனுதாரர் தமது கோரிக்கை தொடர்பில் திருத்தப்பட்ட மனு ஒன்றை தாக்கல் செய்ய முடியும் என கொழும்பு பிரதம மாவட்ட நீதிபதி சந்துன் விதான இதன்போது அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தனது நிலைப்பாட்டை எதிர்வரும் ஜூன் முதல் வாரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுள்ளார் என அறிய முடிகின்றது. நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தியதிலேயே ரணில் இந்த அறிவிப்பை வெளியிடவுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவீர்களா அல்லது இல்லையா என்பதை விரைவில் தெரியப்படுத்துமாறு மொட்டு கட்சி ஜனாதிபதியிடம் கோரியுள்ளது. அதேபோல அமைச்சர்கள் சிலரும் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் இது பற்றி ஜனாதிபதி தெரியப்படுத்துவார் என தெரிய வருகின்றது. நாடாளுமன்ற உரை சாத்தியப்படாத பட்சத்தில் ஜூன் 16ஆம் தேதி மாத்தளையில் நடைபெறும் கூட்டத்தின் போது தனது நிலைப்பாட்டை ஜனாதிபதி அறிவிப்பார் என ஐதேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.